இந்த காணொளியில பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு செய்ய போறோம். இந்த முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கு கூட பெசஞ்சு சாப்பிடலாம். இந்த அழகான முட்டை குழம்பு நம்ம எப்படி செய்யறது போறோம்ன்றத இந்த காணொளியில பார்க்கலாம். எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்விவி. இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், 2 துண்டு இஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை வச்சுருக்கேன், 2 பட்டை 4 கிராம்பு வச்சுருக்கேன், பொடியாக நறுக்குன 2 வெங்காயத்தை வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தேங்காயை துருவி வச்சுருக்கேன். இந்த முட்டை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா 6 முட்டை நம்ம வச்சுருக்கோம். இதை கீறிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த மிக்சி ஜாரில் மீடியம் சைஸில் நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை போட்டுக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், சோம்பு வச்சிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இதை ஆட் பண்ணிக்கிறேன், கறிவேப்பிலை இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கீறி விட்டுடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சுற்றில கீறி விட்டிங்கன்னா இது மசாலாலாம் உள்ளே போய் நல்லா வரும். கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இதில் இந்த முட்டையை சேர்த்து பெரட்டிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா உள்ளே நல்லா ஊறின உடனே இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா எண்ணெயை விட்டு, இப்போ எண்ணெய் விட்டாச்சு. இதில் 2 பட்டை சேர்த்துக்கலாம், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா அப்படி வதக்கி விடுவோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், சோம்புலாம் போட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயை துருவி வச்சுருக்கோம். நல்லா டிக்காக வரத்துக்கும் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இது நம்ம ஆட் பண்ண சொல்ல இது நல்லா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம இந்த முட்டை குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு தொட்டுக்குன்னு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வித் முட்டை குழம்பு காம்போ தான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. நல்லா நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோம். வேற லெவல் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.